கம்யூனிட்டி சர்வீஸ், சோஷியல் சர்வீஸுங்கிறதெல்லாம் இந்த தர்மத்தில் சொல்லியிருக்கா, இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக எங்கேயோ போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரவர்கள் இருக்கக்கூடிய லெவல்லையே இதையெல்லாம் செய்ய முடியும். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நன்றாக வாழுவதற்கு அப்படின்னு ஆரம்பித்து தான் இதையெல்லாம் சொல்கிறேன். இதையெல்லாம் சொல்லும்போது தான் மகாஸ்வாமி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் நாம் திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். அந்த ஸ்கீம் பிடியரசி திட்டம்ங்கிற ஸ்கீம். அவரவர்கள் லெவலில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது. உதவி செஞ்சால் பெருசாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி தேடி பண்ணுறது இல்லை. அவரவர்கள் லெவலில் பண்ணக்கூடியது, அந்த பிடியரிசியை சேர்த்து வைத்து கொடுக்கக்கூடியது. அது கூட அதில் ரொம்ப திருப்பியும் அவருடைய அந்த ஹியூமரோடு சொல்லுவார். பிடியரிசி திட்டத்தில் என்ன ஆகிடும்னா, இப்போ யாருக்காவது பிடியரிசி திட்டம்னு இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அந்த டைம் டேபிள் போட்டு பண்ணுவோம். ஆனால் வெரி ஆஃபன் ஹியூமன் மைண்ட் வில் நாட் ஃபாலோ த டைம் டேபிள் ப்ராப்பர்லி. ஒரு மாதத்தோட முதல் நாளில் ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுத்து, கார்த்தால் 6லேருந்து 7 இதை பண்ணுவேன், 7லேருந்து 9 இதை பண்ணுவேன், 9லேருந்து 10 இதை பண்ணுவேன்னு ஒரு டைம் டேபிள் போட்டுப்போம். அந்த டைம் டேபிள் படி நான் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பையில் போட்டு வைக்க வேண்டும், ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும். பிடியரிசி திட்டம் ஒரிஜினலி அப்படி தான். அன்னன்னைக்கு சமைக்கும்போது எவ்வளவு முடிகிறதோ அந்த அரிசியை எடுத்து போட்டு வைத்து மொத்தமாக மாதம் முடியரிச்சு அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போவார்கள், அவர்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மனுஷ மனசு என்ன பண்ணுன்னா, சில சமயத்தில் இந்த டைம் டேபிளை எப்படியாவது ஸ்கிப் பண்ணுறதுக்கு பார்க்கும். இன்னைக்கு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும், நாளைக்கு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். இதை ரெகுலராக பண்ணினா பிரச்சனையே வராது. ஆனால் 5 நிமிஷம் தானே, இன்னைக்கு விட்டு போச்சு பரவாயில்ல, நாளைக்கு 10 நிமிஷமாக பண்ணிட்டோம்னா அது காம்பன்சேட் ஆகிடும். நாளைக்கு என்ன ஆகும்னா, நாளைக்கு 15 நிமிஷமாக பண்ணிடலாம் அப்படின்னு இந்த போஸ்ட்போன்மெண்ட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிடியரிசி திட்டத்திலையும் வந்தது. சில பேர் என்ன பண்ணினார்கள்னா, அன்னன்னைக்கு எடுத்து போடுறதை விட ஒரு மாதம் முடிவில் பார்த்தா எவ்வளவு இருக்கும், ஒரு 5 கிலோ இருக்குமா, ஒரு 10 கிலோ இருக்குமா, சரி மொத்தமாக மாதம் முடியரிச்சே ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்துடலாம். இது என்ன ஆகும்னா, இந்த மாதம் 5 கிலோ, சரி இந்த மாதம் விட்டு போச்சு, அடுத்த மாதம் 10 கிலோவாக கொடுத்துடலாம், இட் வில் காம்பன்சேட். இது இப்படி போயிட்டே இருக்குமே தவிர இட் வில் நாட் ஹேப்பன். அதுக்காக மகாஸ்வாமி ரொம்ப சின்னதாக குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி, ஆனால் கேட்ரிங் டு த ஹியூமன் சைக்காலஜி ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த மொத்தமாக வாங்கி கொடுக்குறேன், மொத்தமாக எடுத்து கொடுக்குறேங்கிறதெல்லாம் வேண்டாம். அன்னன்னைக்கு எடுத்து போட்டால் அன்னன்னைக்கு புண்ணியம் கிடைக்கும், 30 நாளும் கிடைக்கும். மொத்தமாக கொடுத்தா ஒரே ஒரு நாளைக்கு தான் புண்ணியம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுக்கும்போது புண்ணியம் கிடைக்குங்கிறது மாத்திரமில்லை, இட் செட்ஸ் த மைண்ட் இன் டு அ டிசிப்ளின். சம்திங் தட் ஹேஸ் டு பி டன் பிகம்ஸ் அ ஹேபிட். அந்த ஹேபிட் செட் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் போகாது. ஆனால் அந்த ஹேபிட் செட் ஆகிற வரைக்கும் மனுஷ மனசு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பரோபகாரம்ங்கிறதுலேருந்து தான் பிடியரிசி திட்டம்ங்கிறதையே கொண்டு வந்தார். எல்லாருக்கும் உதவக்கூடிய வகையில், அது புல் பூண்டாக இருந்தாலும் சாதாரண ஜீவராசிகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த ஜீவராசிக்கும் உதவ வேண்டும். அந்த ஜீவராசிக்கும் உதவுவதுங்கிறதுல அதே மாதிரி மகாபாரதத்தில் வரக்கூடிய இன்னொரு கதையை உதாரணம் காட்டினார். இந்த கதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ரந்திதேவன் கதை மாதிரியோ இல்லை வேறு சில கதைகள் பார்த்தோமே, அந்த கதைகள் அவ்வளவா புழக்கத்தில் இல்லாத மாதிரி இல்லை. இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதில் சில போர்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும், சில போர்ஷன்ஸ் தெரியாது. பாண்டவர்களில் மூத்தவராக இருந்த யுதிஷ்டிரர் யாகம் பண்ணினார். அவரும் ராஜசூய யாகம் பண்ணினார். அவர் பண்ணின ராஜசூய யாகத்தை பற்றி ஒரு கதை
மகாபாரதத்தில் பிற்பகுதியில் வருகிறது. ராஜசூய யாகம் பண்ணிட்டு, யாகம் பண்ணினா தானம் கொடுக்க வேண்டும் இல்லையா, அந்த மாதிரி தானம் கொடுத்தார். எந்த அளவுக்கு தானம்னு சொன்னால், இதுக்கு மேலே யாருமே தானம் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு தானம். இதுக்கு மேலே யாரும் கொடுக்க முடியாது, இதுதான் மேக்சிமம். யாகத்தில் தானம் வாங்கி கொண்டு போனவர்கள்லாம் சொன்னார்களாம், மனசு ரொம்பி போச்சு, நாங்கள் கையில் பை கொண்டு வந்தோம், எங்கள் பை மாத்திரம் ரொம்பலை, எங்கள் மனசெல்லாம் நிரம்பி விட்டது, அந்த அளவுக்கு இங்கே தானம்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுகிறார்கள். அப்படி பாராட்டி கொண்டே போகிறார்கள். அதை பார்த்துட்டே இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படி பார்த்தார். எல்லாரும் பாராட்டினா நாமத்தான் பெருசாக யாகம் பண்ணியிருக்கோங்கிற எண்ணம் ஒருவேளை இவர்களுக்கு வந்துவிட்டால், நாமத்தான் ரொம்ப பிரமாதமாக யாகம் பண்ணியிருக்கோங்கிற எண்ணம் வந்துட்டா அப்போ யாகம் பண்ணினதே வேஸ்ட்டு, அந்த அகம்பாவம் வந்துவிடக்கூடாது. அதுக்காக கிருஷ்ணர் ஒரு சின்ன விளையாட்டு பண்ணினார். எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு கீரி பிள்ளை வந்தது. அங்கே நின்ற மக்களெல்லாம் யாகம் நடைபெற்ற போது அந்த யாகத்தில் தானம் வாங்கி கொண்ட மக்களெல்லாம் அங்கே நின்று தர்மபுத்திரரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவர்கள்லாம் பாராட்டி போற்றி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு கீரிப்பிள்ளை வந்தது. இந்த கீரிப்பிள்ளை வந்த உடனே கொஞ்சம் பளபளப்பு வந்தது. அந்த இடத்துல எல்லாருடைய கவனமும் பார்வையும் அந்த கீரிப்பிள்ளை மேலே போச்சு. ஏன்னா அது உடம்பு பாதி தங்கமாக இருந்தது, பாதி உடம்பு தங்கம். இந்த தங்கம் பளபளக்கிறது. எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தார்கள். அந்த கீரிப்பிள்ளை வெறுமனை போகலை, அங்கே போய் ஒரு இடத்துல நின்று அப்படி இப்படி உடம்பை இப்படி அப்படியும் திருப்பி திருப்பி காமிச்ச உடனே அந்த தங்கம் பளபளத்தது. அது ஒரு கமெண்ட் அடிச்சுது. ஆமாம், எல்லாரும் என்னமோ பெருசாக தான தர்மம்னு எல்லாரும் இங்கே பாராட்டுகிறீர்களே, என்ன பெரிய பாராட்டு, அந்த உஞ்சவிருத்தி பிராமணன் பண்ணாரே அந்த மாதிரி தானம் இங்கே யாராவது பண்ணினார்களா? உஞ்சவிருத்தி பிராமணன் பண்ணின அளவுக்கு தானம் என்ன பெருசா இவர் பண்ணிட்டார்? யாரை பார்த்து? தர்மத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற தர்மதேவனை பார்த்து அவர் பண்ணின அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டார் பெருசா? இவரை பார்த்து எல்லாரும் பாராட்டுகிறீர்களே, என்ன பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு கீரிப்பிள்ளை. ஒருத்தருக்கும் புரியல என்ன நடக்கிறது இங்கே. இந்த கீரிப்பிள்ளை இப்படி சொல்கிறது. உஞ்சவிருத்திங்கிறதுக்கு ஒரிஜினலாக இருக்கிற அர்த்தம் வேற. உஞ்சவிருத்தின்னு சொன்னால் இப்போ நமக்கு என்ன அர்த்தம் தெரியும்னா, வீடு வீடாக போய் பிக்ஷை கேட்பது. நீங்கள் பஜனை சம்பிரதாயத்தில் உஞ்சவிருத்தி பஜனை அப்படின்னே சொல்லுவார்கள். தியாகராஜர் கூட உஞ்சவிருத்தி எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த தோளில் அந்த பை தொங்கிக் கொண்டே இருக்கும். தியாகராஜருடைய படத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அது பிற்காலத்தில் வந்த முறை. பிற்காலத்தில் வந்த முறை என்னன்னா, பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் யாச்சகம் கேட்டு பிக்ஷை வாங்குவது தான் உஞ்சவிருத்தி அப்படிங்கிற மாதிரி. அதை குறிப்பிட்ட சில நாட்களில் செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் சில மரபுகள்லாம் உண்டு. உஞ்சம்னு சொன்னால் செதறி கிடக்கிறதுன்னு அர்த்தம். சம்திங் தட் ஹஸ் ஸ்பில்ட், கீழே விழுந்து கிடக்கிறதே, அதுக்கு தான் உஞ்சம். உஞ்சவிருத்தின்னு சொன்னால் ஒரிஜினலாக என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் வயலில் அறுவடை பண்ணுவார்கள். அப்படி அறுவடையெல்லாம் பண்ணும்போது மொத்தமாக ஒட்ட வழித்து எடுக்க மாட்டார்கள், அங்கே கொஞ்சம் விட்டுடுவார்கள். அறுவடை பண்ணி முடித்து எடுத்துன்னு வரும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். அந்த விளைச்சலில் கொஞ்சம் நெல்லை விட்டுடுவார்கள், இல்லை என்னவோ அந்த தானியத்தில் கொஞ்சத்தை விட்டுடுவார்கள். அப்படி விட்டுட்டா ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் தாங்களாகவே வந்து அதை எடுத்துக்கொண்டு போகலாம். அதுதான் உஞ்சவிருத்தி. செதறி இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். எவ்வளவு நாகரீகமான, எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல் வே ஆஃப் கிவிங் டு அதர்ஸ்.
நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கமே அப்படின்னு அவர்களுக்கு மனசு வலிக்கும். ஆனால் கூப்பிட்டு கொடுக்காம வயலில் அப்படியே விட்டுட்டா இட் இஸ் லெஃப்ட் தேர், இட் இஸ் தேர் இன் நேச்சர், யூ கேன் கம் அண்ட் டேக் இட். அந்த மாதிரி விட்டு விடுவார்கள். அதுதான் உஞ்சவிருத்தி. இப்போ என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் எடுக்க வேண்டிய நிலை. அப்போ ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, குருக்ஷேத்திர பகுதி தர்மக்ஷேத்திரமாக பிற்காலத்தில் வரவேண்டிய அந்த குருக்ஷேத்திர பகுதியில் சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய, விளைச்சல் சரியில்லாமல் எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ எல்லாரும் பரிதவிச்சார்கள். எல்லாருக்கும் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அப்போ இதே மாதிரி எப்படி ரந்திதேவனுடைய குடும்பம் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் குடும்பம். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய மனைவி. எப்படியோ காலம் தள்ளினார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் எங்கேயோ போய் அந்த வயலில் என்ன கிடைக்கும் அப்படின்னெல்லாம் பார்த்தபோது ஒன்றும் கிடைக்கல. வழக்கமாக கிடைக்கிற மாதிரிலாம் தானியம் கிடைக்கல. ரொம்ப நாள் பட்டினி கிடந்தார்கள். கடைசியில் என்னாச்சுன்னா, எங்கேயோ அந்த தானியமெல்லாம் அப்படியே நசுங்கி கொஞ்சம் மாவு கிடச்சிது. அவர்கள் நினச்சார்களாம், சரி இந்த மாவை இந்த ஒரு வேளைக்கு தான் நாம் 4 பேரும் இந்த மாவை சாப்பிட முடியும், போகிறோம், இந்த ஒரு வேளை உண்போம், அடுத்த வேளை உணவில்லாமல் பட்டினி கிடப்போம், பட்டினியில் உயிர் போனால் போகட்டும். ஆளுக்கு கொஞ்சம் மாவை வைத்து கொண்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறச்சு, அங்கே நடந்த மாதிரியே யாரோ ஒருத்தர் வந்தார், பவதி பிக்ஷாம் தேகின்னு. தேகின்னு அங்கே காதில் விழுந்தோடனே இப்போ 4 பேருக்குள்ள போட்டி. மகாஸ்வாமி அதுக்கு ஒரு சிஸ்டம் போடுறார். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ், ஒருத்தர் கேட்கும்போது அவருக்கு கொடுக்கணும். But there is also something called a domestic responsibility. இந்த domestic responsibilityல யார் கொடுப்பதுங்கிறதுல ஒரு ஆர்டர் போடணும், ப்ரையாரிட்டி பண்ணணும். இந்த மனைவி சொன்னால், நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இறந்து போனால் நான் மாத்திரம் என்ன செய்ய போகிறேன்? ஏன்னா இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு, இந்த ஒரு வேளை மாவுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ரொம்ப நாளாக பட்டினி. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆகும்னு சொன்னால் நான் மாத்திரம் என்னத்துக்கு உயிரோடு இருக்க போகிறேன்? நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? எனவே நான் கொடுக்கிறேன். இப்போ அந்த மகன் சொன்னான், அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? அம்மா அப்பாவை பரிமாறிக்கிறது, அவர்களை பேணுவது தானே என்னுடைய கடமை. அந்த கடமை தவறும்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் அம்மா அப்பா நீங்கள் நன்றாக இருங்கள், நான் கொடுக்கிறேன். இப்போ இந்த மருமகள் சொன்னா, அங்கே அம்மா அப்பாவுக்கு சொன்னா அதே ஆர்கியூமெண்ட்டை அவ சொன்னா, நான் மாத்திரம் இருந்து என்ன பண்ண போகிறேன், அதனால் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி, வாக்குவாதம் நடந்தது. இந்த வாக்குவாதம் இங்கே நடக்கிறச்சே கூட அந்த தேகின்னு வந்தவர் வெளியில் போகல, அவர் இன்னும் நிற்கிறார். அப்போ கடைசியில் இந்த குடும்ப தலைவர் பார்த்தார், வாட் எவர் இட் இஸ், உங்கள் 3 பேரையும் வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. I am supposed to be the protector. உங்கள் 3 பேரையும் நான் தான் காப்பாற்றணும். காப்பாற்ற வேண்டிய நான் நன்றாக இருந்து நீங்கள் கொடுப்பது என்பது நியாயமில்லை, எனவே நான் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். அதை சாப்பிட்டு முடித்தாரு. அதை வாங்கி தேகின்னு வந்தவர், இன்னும் பசிக்கிறதேன்னர். அதை சாப்பிட்டுட்டு பசிக்கிறதேன்னர். இப்போ மனைவி கொடுத்தா, அதையும் சாப்பிட்டுட்டு பசிக்கிறதேன்னர். அப்போ மகன் கொடுத்தான், அந்த மகன் கொடுத்ததையும் சாப்பிட்டுட்டு இப்போ 3 போர்ஷன் போயாச்சு, 4வது போர்ஷன் பசிக்கிறதேன்னர். பசிக்கிறதேன்னு சொன்னோன்னே அந்த மருமகளும் கொடுத்தாள். மருமகளும் கொடுத்துட்டு 4 பேரும் தங்கக்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டு நின்ற போது எதிரில் தேகின்னு வந்தாரே, அவரை காணும். அதுக்கு பதிலாக அப்படி தர்மதேவன் ஆகாயத்தில் நின்றான். உங்களுடைய தர்ம சிந்தனை எப்படிப்பட்டதுன்னு பார்ப்பதற்காக வந்தேன்னு தர்மதேவன் ஆகாயத்தில் நின்றான். அங்கே நான் இருந்தேன். அந்த கீரிப்பிள்ளை சொல்கிறது, இப்போ கீரிப்பிள்ளை சொல்லி தானே இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கீரிப்பிள்ளை சொல்கிறது,
அங்கே நான் இருந்தேன். அவர்கள் அந்த மாவை கொடுக்கறச்சே கொஞ்சம் கொஞ்சம் சிந்திடுத்து. மாவு தானே, அந்த மாவை அப்படி கொடுக்கறச்சே ஒரு கையிலேருந்து இன்னொரு கையில் அப்படி கொடுக்கறச்சே கீழே மாவு சிந்திடுத்து கொஞ்சோண்டு. அந்த கொஞ்சம் சிந்தின இடத்துல நான் போய் அப்படி விழுந்துட்டேன் எதேச்சியா. என்னோட உடம்பு பாதி அப்படி விழுந்துருத்து. அந்த மாவு பட்டு என்னோட உடம்புல பாதி தங்கமாயிடுத்து, மிச்ச பாதி அப்படியே தங்கமாகாமல் இருக்கே. எங்கேயாவது போனால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தர்மம் பண்ணும்போது அந்த ஒரு பாதியை நாம் தங்கமாக்கிடலாம்னு நினச்சி நானும் எத்தனையோ யாகத்துக்கு போய் பார்த்தேன். ஒங்கியும் அந்த மாதிரி ஆகலை. இங்கே தர்மதேவர் பண்ணியிருக்கிற இந்த யாகத்திலேயாவது என்னோட பாதி உடம்பு தங்கமாகுமாக்கும்னு நினச்சி புரண்டு 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 பார்த்தேன். இங்கே தங்கமாகலை. அப்படின்னா இந்த தர்மதேவன் செய்ததை விட அந்த உஞ்சவிருத்தி பிராமணன் செய்த யாகம், அந்த யாகத்தில் அது உண்மையான யாகம் இல்லை, ஆனால் யாகம் போல அவர் கொடுத்தாரே, அது எவ்வளவு வசதியானது. மகாஸ்வாமி இந்த கதையை சொல்லிட்டு சொல்ற, நான் கொடுக்கிறேங்கிற எண்ணமோ இல்லை என்னால் கொடுக்க முடியறதுங்கிற எண்ணமோ இல்லை, எனக்கு இல்லை என்றாலும் கூட மற்றவர்களுக்கு கொடுக்கறதுங்கிற எண்ணம் இருக்கே, அந்த எண்ணம் தான் பரோபகாரம். அதுதான் வாழ்க்கையை உயர்த்தும். என்னால் முடியல, என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையாவது நான் கொடுக்கிறேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை லெட் மீ ஷேர். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஷேரிங் 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 அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் டு பி ஷேர்ட் பை எவ்ரி ஒன். எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எல்லாரும் பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் உலகம் நன்றாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். பிளானட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிறோம். வி வாண்ட் த பிளானட் டு பி ஹெல்த்தி. எப்போ அந்த பிளானட் ஹெல்த்தியாக இருக்கும்? நம்மிடத்தில் இருப்பதை நாம் பகிர்ந்து கொண்டால் சரி. இந்த பரோபகாரம்ங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், த அல்டிமேட் ஆஃப் பரோபகாரம் என்னங்கிறத மாத்திரம் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், என்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பேன், என்கிட்டயே இல்லைன்னா நான் எப்படி கொடுப்பேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னெல்லாம் கேட்குறோம் இல்லையா? இந்த பரோபகாரத்துக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ மனித இனம் has exploited every other part of the planet. மனித இனம் தன்னால் முடியும்னு சொல்லி தாவரங்களை, விலங்குகளை, விலங்குகளோடு இருக்கக்கூடிய பறவைகளை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுது. இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஜீவராசிகள் வாழுவதற்கு இடமில்லை. ஏன் இடமில்லை? அந்த ஜீவராசிகளோட இடத்துலெல்லாம் மனிதர்கள் ஆக்கியபை பண்ண உடனே பிளானட்டில் இன்னைக்கு அந்த ஜீவராசிகளுக்கு இடமில்லை. அந்த ஜீவராசிகளுக்கு இடமில்லைங்கிறது மாத்திரமில்லை, அந்த ஜீவராசிகள் இல்லாததுனால எத்தனையோ விஷயம் மாறி 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 இன்னைக்கு பிளானட்டோட ஹெல்த்தே மொத்தமாக கெட்டு போச்சு. ஹெல்த்னா நம்ம ஹெல்த் மாதிரி இல்லை, அந்த பிளானட்டுக்குன்னு ஒரு ஹெல்த் இருக்கா இல்லையா? மரம் செடி கொடி இருந்தால் தான் அது மூச்சு விட முடியும். இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? புது 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 ஜார்கன்லாம் சொல்கிறோம். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், சீசன்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், முன்னால் இருந்த மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகும்னு தெரியல. இதுக்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம்? எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, இப்போ கார்லாம் பார்க்கும்போது என்ன, ஹைப்ரிட் காரை பற்றி பேசுகிறோம், எலக்ட்ரிக் காரை பற்றி பேசுகிறோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச். சே ஃபாசில் ஃபியூவல் வேண்டாம், லெட் அஸ் சேஞ்ச் ஓவர் டு எலக்ட்ரிக். இன்னும் இதனால் வரக்கூடிய விளைவு என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து, 100 வருஷம் கழித்து தெரியும். ஆனால் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு? பூமிக்குள்ளே இருந்த தண்ணீர் யார் எடுத்து செலவழித்தார்கள்? பூமிக்குள்ளே இருந்த ஃபாசில் ஃபியூவல் யார் எடுத்து செலவழித்தார்கள்? இதெல்லாம் யார் எடுத்து செலவழித்தார்கள்? புலியும் சிங்கமுமா எடுத்து செலவழித்தது? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ரிசோர்ஸஸ், 10,000 வருஷமாக சேர்க்கப்பட்ட கிரவுண்ட் வாட்டர்,
அந்த கிரவுண்ட் வாட்டர் 10 வருஷத்தில் காணாமல் போச்சு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனிதர்கள் வாழத்தான் வேண்டும், அதுக்காக இந்த ரிசோர்ஸஸ் வேணும் தான். அதுக்காக எடுக்க முடியாதா, செலவழிக்க முடியாதாங்கிறது இல்லை, செலவழிக்கணும். ஆனால் ப்ரூடண்ட்டாக செலவழிக்காமல் இருந்த எல்லா ரிசோர்ஸையும், இயற்கை சேர்த்து வைத்த அத்தனை ரிசோர்ஸையும் நினைச்சமேனிக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனால இன்னைக்கு உலகம் கஷ்டப்படுகிறது. யார் அதில் அதிகமாக கஷ்டப்பட போகிறார்கள்னா இதே மனித இனம்தான் கஷ்டப்பட போகிறது. இதே மனித இனம்தான் அதிகமாக கஷ்டப்படும். பறவைகள் காணாமல் போகலாம், அந்த பறவைகள் கஷ்டப்படுவதை காட்டிலும் பறவைகள் காணாமல் போனதுனால அதிகமாக கஷ்டப்பட போகிறது மனித இனம். அப்போ இந்த மனித இனத்திற்குத்தான் தன்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி வாழணுங்கிறது ரொம்ப அவசியம் ஆகிறது. ஏன் பரோபகாரம்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், ஏன் பரோபகாரம்ங்கிறது மனித வாழ்க்கைக்கு பேஸ், அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். த ஹியூமன் கைண்ட் ஹேஸ் எக்ஸ்ப்ளாய்டட் எவ்ரிதிங் பியாண்ட் த லெவல். எந்த லெவலில் நிறுத்தி இருக்கணுமோ அந்த லெவலில் நிறுத்தாமல் நாகரீகம் என்கிற பெயரில் அதீதமாக எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு 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 எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும், நான் பயன்பட வேண்டும் என்று மனித இனம் செலவழித்து விட்டது. அந்த மனித இனத்தினுடைய அகங்காரம் மமகாரம்னு சொல்கிறோமே, ராட்சசர்களுக்கு இருந்த அகங்காரம் மமகாரம் மாத்திரம் இல்லை, இது என்னோடது, இது நான் செலவழிக்கலாம், இது என்னுடைய இடம், இது என்னுடைய பொருள் அப்படிங்கிற அந்த அகங்காரமும் மமகாரமும் முழுக்க 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 மானுட இனத்திற்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் கொஞ்சமாவது குறையணும்னா இந்த பரோபகாரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பரோபகாரத்தை நாம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சின்ன 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 விஷயங்களில் கொண்டு வரலாம்ங்கிறது தான் மகாஸ்வாமி நமக்கு காட்டி இருக்கக்கூடிய பாதை. குரு காட்டின பாதையில் நடக்க ஆரம்பித்தால் தன்னாலேயே அந்த பாதையை விரிவுபடுத்தி எங்கே நாம் போக வேண்டுமோ, என்ன நல்ல பலனை அடைய வேண்டுமோ அதை அந்த குருவே பார்த்து கொள்வார். அந்த குரு காட்டி இருக்கக்கூடிய பாதையின் இன்னும் சில கிளைகளை, இன்னும் சில செய்திகளை அடுத்த மாதம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அநேகமாக அது ஏப்ரல் 21, 22 தேதிகளாக இருக்கும் என்பதை தெரிவித்து, குருவின் பேரருள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அந்த குருவின் திருப்பாத கமலங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.